தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமாய் இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களை சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்கள் ஆயினும் உருக்கமானது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, விசுத்தமானவர்களை சேர்ப்பது போல உங்களையும் செய்யப்படுவதாக, அன்பின் வார்த்தையை ஏற்படுவதாக, எங்கள் குடும்பமான குற்றம் செய்யத்தை நாங்கள் நினைக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு முதலில் எங்கள் சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரசிக்கப்படும் ஆண்டவரே, உதிர்களை திறந்தருளும். தேவனே, ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறை முறையாக வாசிக்கும்படிய தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 26ஆம் சங்கீதம். சங்கீதம் 26ஐ முறை முறையாக வாசிப்போம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன். துன்மார்க்கரோடு உட்காரேன். நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டுக் கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த அறிவிப்புகள் வழக்கம் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அறிவிப்பு கொடுத்தபடி இந்த நாளிலே நம்முடைய புதிய ஆலய கட்டுமான பணிக்காக அதனுடைய கிருபினாலே போர் போடுகிற பணி நிறைவு பெற்றது. நேர்த்தியான தண்ணீர் கிடைக்கும். ஆண்டவர் நம்முடைய கிருபை செய்தார். மற்றொரு நம்முடைய சேகரத்திற்கு பணி செய்யப்படி அருள் திரு டி சாம்பேல் மதுரம் சத்தியமணி ஐயா அவர்கள் இந்த நாள் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய சேகரத்திற்கு பணி செய்யப்படி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய திருச்சபையின் சார்பாக நாம் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே ஐயா அவர்கள் வேத ஆராய்ச்சி காரியங்களை நடத்துகிறார்கள். மீண்டுமாக இந்த திருச்சபையில் வந்து பணியாற்றும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஏற்கனவே ஒரு ஆண்டு பணியாற்றினு நினைக்கிறேன்னா ஒரு ஆண்டு ஒரு மாதம் இருக்கலாம். அப்பொழுது நான் ரிட்டையர்ட் ஆகலை. இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு லவ் பண்ணிட்டு சொல்லி சம்பளம் கம்மியாக கொடுப்பாங்க, 12,000 கொடுப்பாங்க. அதில் பணியாற்றும்படியாக கிருபை செய்திருக்கிறார். இதெல்லாம் பார்ப்பது மிக்க மகிழ்ச்சி. ஆலய கட்டுமான வேலை ஆரம்பிச்சிருக்கிறீங்க. காலையில் வந்தேன். அதில் போர்வெல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. தொடர்ந்து ஆலய கட்டுமான வேலையில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இருந்தவாறு கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, ஒரு இடமாக
வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆமாண்டவரே, நம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது உங்கள் இருதயங்கள் குழந்தை விட்டதை உதவி செய்யும். ஆமாண்டவரே, உங்கள் வேதத்தில் அரசியலை பார்க்கும்போது எங்களுக்கு கண்களை திறந்தரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ரோமர் 2 முதல் 14 வசனத்துக்குள்ளாக இன்றைக்கு வேத பாடம் நான் நடத்த விரும்புகிறேன். அதை முடிச்சுட்டு நாங்கள் மணற்படியில் இந்த பர்த்டே விசிட் பார்க்க வேண்டியது நல்ல சீக்கிரமாக போக வேண்டியிருக்கிறது. ரோமர் 2 முதலாம் வசனத்தை யாராவது வாசிங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. மற்றவங்களை அவன் சரியில்லை, அவன் செஞ்சுட்டான், அது செஞ்சுட்டான், அவன் தான் காரணம் இதெல்லாம் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறோம். ஆனால் நம்மகிட்ட ஏகப்பட்ட ஓட்டம் இருக்குல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணில் உத்தரவே இருக்கு, அவங்களில் இருக்கிற துருவை போய் பார்க்குறேன்னு ஏசி சொல்லுகிறார். எப்போதுமே மற்றவர்களை பார்த்து அவங்களுக்கு குறைகளை சொல்றதான் நம்மளுடைய வேலையாக இருக்குது. நம்ம கண்ணு என்ன இருக்குல்ல, உத்தரம் பெரிய பீமே நம்ம கண்ணு இருக்கு, இதை பார்க்கறது கிடையாது. நம்மள்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் நம்ம எண்ணாதபடி மற்றவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறும்பு சின்ன சின்ன காரியங்களை நாம் பருதுபடுத்தி பேசுகிறோட நாம் காணப்படுகிறோம், குற்றப்படுத்துகிறோம். அதாவது செல்லக்கூடிய உழைப்பே குற்றப்படுத்துறதா. எல்லாரும் மற்றவர்கள் குற்றப்படுத்த மாட்டாங்க. சரி உலகத்தான் எல்லாரும் செய்வதான்னு சொல்லி சில விலகி போயிடுவாங்க. ஆனால் சிலர் தான் புரியா மற்றவர்கள் செய்வாங்க, குற்றப்படுத்துவார்கள். போல் சொல்லுகிறார், நீ குற்றமாக தீர்க்கிறவர்கள் எவைகளோ அவைகளே நீ என்ன செய்கிறாய். ஆமாம், அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை என்று சொல்லி சில காரியங்களை சொல்லுகிறாயே, அந்த தம்பை யாருன்னா செஞ்சுட்டு இருக்க, நீதான் நீயும் செய்கிற. ஏன்னா அது உனக்கு என்ன செய்ய மாட்டேங்கி, தெரிய மாட்டேங்கி. அதை மற்றவர்களை குற்றப்படுத்துகிறாய். மற்றவர்களை குற்றப்படுத்துகிற அப்படின்னாலே நீயே குற்றவாளியாக உன்னையே தீர்த்துக் கொள்ளுகிறாய். அல்லேலூயா. மற்றவர்களை குற்றப்படுத்துகிற கொஞ்சம் யோசிக்கணும். ஆமாம், ஆண்டுடைய சமூகத்தில் விபச்சாரத்தில் கையும் கழுவுமாக ஒரு சிறிய பிடிச்சாங்க. உலகத்தில் எல்லா பாவத்தையும் பார்க்குறோம். பெண்கள் பாவம் செய்கிறாங்க, ஆண்கள் பாவம் செய்கிறாங்க, பிள்ளைகள் பாவம் செய்கிறாங்க, எல்லாம் உலகத்தில் இருக்கு. ஒரு விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண், பழைய ஏற்பாட்டின்படி அவர் மேல் என்ன கல்லிருந்து விபச்சாரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமணம் ஆனவர்கள் அப்படிங்க, திருமணம் ஆனவர்கள் அதிகமாக பாவத்தில் விழுவதற்கு விபச்சாரம். இன்னொரு வார்த்தை வேசித்தனம் இருக்கு. என்னது ஆங்கிலத்தில் கோர்னிகேஷனுக்காக விபச்சாரத்துக்கு அடல்ட்ரின்னு சொல்லுவாங்க. வேசித்தனங்கிறது வந்து இந்த தொழிலை வச்சிருக்கிறவங்க. ஆமாம், அநேக பெண்கள் வேசித்தனத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. அது கோர்னிகேஷன் என்று ஆங்கிலத்தில் செய்வார்கள். இது வந்து அடல்ட்ரி தெரியல, கலப்பு. திருமணமான ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இன்னொரு ஆணோட பெண்ணோட சேர்வது கலப்பு, அது விபச்சாரம். விபச்சாரத்திலே இன்னொருத்தருடைய மனைவி அவள் பாவத்திலே விழுந்ததை கையும் களவுமாக பிடித்து அவர்கள் கல்லறி வேண்டும் என்று சொல்லி அந்த மூப்பர்களும் பையனும் வந்து நிற்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறார் பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரத்தை பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் பாருங்க. எடுத்துட்டீங்களா? 7ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில், ஆமா, நீயா சொல்றது குற்ற சுமத்தினார்கள், நீர் என்ன சொல்லுகிறீர்கள் என்று அண்ணத்தை கேட்கிறாங்க. கையெல்லாம் பிடிச்சிட்டோம், இன்னொருத்தருடைய பொண்டாட்டிவா இவா உபச்சாரத்தில் ஈடுபட்டு நான் கையெல்லாம் பிடிச்சிட்டோம், இவரை கல்லிருந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்லுகிறேன் கேட்ட போது அவர் சொல்லுகிறார், அவரை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். யார்தான் யோக்கியம் உலகத்துல எல்லாருமே பாவிதான். பாவம் சொல்லுகிறார், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. ஆமா பாருங்க, 3ஆம் அதிகாரம் 23 வசனத்தை பாருங்க. 3:23
ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய். எல்லாரும் பாவிகள் தான். அதனால இவருடைய பாவத்தை நான் பெருசுபடுத்தி செய்யக்கூடாதுங்க. சொல்லுங்க, பேசக்கூடாது. அவன் அப்படி இவன் இப்படி, அவன் பிள்ளை இப்படி பேசாமது ரொம்ப நல்லது. நீங்கள் பேசினா உங்களே நீங்கள் செய்ய உங்கள் வார்த்தை நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். யார்கிட்ட தான் எந்த பாவம் இல்லை சொல்லுங்க. எல்லா பாவமும் எல்லாத்தையும். ஏன்னா மனுஷி நம் மண்ணினால் உருவாக்கப்பட்டவங்க. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. சாலமோனும் தேவாலயத்தை பேசி செய்வது கையெழுத்து சொல்லுவான். ஆண்டவரே, யாராவது பாவம் செய்து இந்த ஆலயத்தில் கையெழுத்து கொண்டு தான் பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. பாவம் செய்யாத நீதிமான் ஒருத்தருமே கிடையாது. இந்த வசனத்தில் இருக்க நேரம் ஆகும். பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. தமிழ் தெய்வாத்தை சொல்லுவான். சாலமோனும் இருக்கா சொல்லுறான். பாவம் செய்யாத மனுஷன் ஒருவரே இல்லையே ஆண்டவரே. அந்த ஜனங்களை பாவத்தை மன்னியும் என்று சாலமோன் சொல்லுவாங்க. அது நம்ம எல்லாரும் பாவிகள் தான். பிற தவறும் போது, பிற குற்றம் செய்யும் போது அது பெருசுபடுத்தி செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அது பேசினா உங்களே நீங்களே குற்றவாளிகளாக தீர்க்கிறீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாயத்திற்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாய். மற்றவங்களுக்கு குற்றவாளி குற்றம் சொல்றீங்க, உனக்கு தேவனுடைய நியாயத்திற்கு உண்டு. ஆண்டு உன்னே நியாயத்திருப்பார். பல நாள் கடை ஒரு நாள் செய்வான். இன்னைக்கு அவன் பிடிபட்டான், இன்னொரு நாள் நீ பிடிபடுவான். அவனா வித்தியாசம். ஆமாம், உன்னை கத்த நியாயத்திருப்பார் என்று சொல்லுகிறார். ஆரம்பினாலே 4ஆம் வசனத்திலே அல்லது தெய்வ நீ குணப்படும்படி உன்னை ஏவிருந்து அறியாமல் தயவு பொறுமை நிர்தேசம் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ என்று சொல்லி நீ குணப்பட வேண்டும் என்று 6ஆம் வசனத்தை சொல்லுகிறார். 5ஆம் வசனம் சொல்லுகிறார், நீ குணப்பட வேண்டும். எல்லாருடைய பாவத்துக்கும் தண்டனை உண்டுங்க. என்ன உண்டுங்க? மத்தாண்டு 6ஆம் வசனம் சொல்கிறார், தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு இருக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். பலன்னா ரிவார்டு. தவறு செய்வதற்கு அது நன்மை செய்யணும், நன்மை கிடைக்கும். தீமை செய்தால் தீமை கிடைக்கும். யாரும் அவனுக்கு என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. நீங்களாலும் சரி, நானும் சரி தான். அது முஸ்லீமாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரே பிரமாணம் தான், இயற்கை தான். நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமாங்க? என்ன வித்தியாசம்? இந்துக்களுக்கு நமக்கு இது தப்புன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு தப்புன்னு என்ன செய்யலை. அதான் வித்தியாசம். இந்த பைபிளில் எது தவறு இது நியாயம் சொல்லி நமக்கு கேட்குற மனசாட்சி அப்படின்னு வசனங்கள் இருக்குது. மனசாட்சியே சொல்லும். ஒரு மனுஷன் யாராக நினைக்கிறதா இது தவறு சரி சரின்னு சொல்லி மனசாட்சி என்ன செய்யும் சொல்லும். நமக்கு எப்படி இருக்குது? பைபிளில் விபச்சாரம் செய்யாத இருப்பாயாக, களவு செய்யாத இருப்பாயாக, பொய் சொல்லாத இருப்பாயாக, கொலை செய்யாத இருப்பாயாக, தகப்பனை தாய் தரம் பண்ணுவாங்க அப்படிலாம் கற்பனை என்ன செய்யுது. அந்த 10 கற்பனை மாத்திரம் அநேக நாயகர்கள் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றவங்களுக்கு என்ன செய்யலைங்க, எழுதி கொடுக்கப்படல. அதான் அவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். ஆனால் வேதாகமங்களை கூட தெரிஞ்சாலும் அவனோட மோசமாக இருக்கும். நமக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் சங்கீதம் 144 சங்கீதம் நினைக்கிறேன் பாருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்க பாருங்க. சங்கீதம் 147 சங்கீதம் எடுத்துட்டீங்களா? 147 சங்கீதம் 147 சங்கீதமா கடைசி 2 வசனத்தை வாசிங்க. யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும், யாக்கோபுக்கு யாக்கோபான இஸ்ரவேலர்கள் நமக்கு வச்சுக்கோமே, நமக்கு தம்முடைய வசனங்களையும், இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும், இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும், தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். ஆமா, பார்த்தீங்களா? நமக்கு என்ன நியாயம், கர்த்தருடைய பிரமாணம் என்ன, எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிவிக்கிறார். அடுத்த வசனம், அவர் வேற எந்த ஜாதிக்கும் அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. உலகத்தான் தெரியுமா? 10 கற்பனை தெரியாதுங்க. விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு தெரியுமா? தெரியாது. அப்படின்னா யோக்கியமா இருக்கா? ஆமாம், நமக்கு எல்லா சட்டமும் கொடுத்தும் நம்ம இப்படி இல்லை, பிரசுத்தமாக இல்லை. நம்மளுக்கு குறைகள் காணப்படுது. ஒரு முக்கியமான வசனம், யாக்கோபுக்கு தன்னுடைய வசனங்களையும், இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும், தமது நியாயங்களையும் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி. ஆமாம் ஆமாம், யூத ஜனத்துக்கு தான், இஸ்ரவேலுக்கு தான் அந்த நியாயப்பிரமாணம் கொடுத்தாங்க. வேறு யாருக்கும் எந்த தேசத்துக்கும் கொடுக்கலான்றவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இதை தெரிந்திருக்கிறபடினாலே மற்றவர்களுடைய குற்றங்களை பெருமைப்படுத்தாதபடி நம்மை நாமே சோதித்து பார்த்து ஆண்டவர் நம்மையே நியாயத்திருப்பார் என்று பயத்தோடு இந்த உலகத்தில் நிச்சயம் பாடம். ஏன்னா குற்றச்சாட்டுகள் யாரு? நீன்னு சொல்கிறவங்க யார் தெரியுமாங்க? யாரு? விசுவாசம் தான் குற்றச்சாட்டம். அப்படிதான் பைபிள் இருக்கு. வாசிக்க வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம்
வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம். கீழே 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்ம தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரனை குற்றம் சுமக்கும் பொழுது குற்றம் சொல்ற யாரு? பிசாசு. தேவன் முன்பாக போய் நம்மளை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்படிதான் வாசிங்க. அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டான். பிசாசு வேலை என்னங்க? சில பிள்ளைகளை பார்த்தீங்களா, ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட போய் டீச்சர் அவன் அப்படி செஞ்சான், இவன் போய் அப்படி செய்தான் சொல்லிகிட்டே இருப்பான சில பிள்ளைகள். அது குற்றம் சாட்டுங்கிறது யாருடைய தன்மைங்க? அவன் ஆணுடைய தன்மை கிடையாது. யாரையும் அவன் இப்படி இவன் இப்படி அவன் பிள்ளைகள் இப்படி அவன் அதோட ஓடி போனால் அப்படி இருந்தாங்க. யாருக்குமே நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. குற்றம் சாட்டுகிறது பிசாசுடைய தன்மை. இவன் தெரிஞ்சுட்டு சரி யாரும் எப்படி இருந்து போகிறாங்க அப்படின்னு நம்மளோட வாய்ப்பு செய்யணும் போகணும். யாரையும் குறை சொல்லக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது. சரி, இது ஒரு செக்ஷன் முடிஞ்சிச்சு. இந்த 7ஆம் வசனத்தை பாருங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க. சோர்ந்து போகாமல் பாருங்க, நித்தியஜீவன் யார் கொடுப்பாரா? ரட்சிக்கப்பட்டவர்கள் நித்திய ஜீவன் உண்டு, பாவம் மன்னிக்கப்பட்ட நித்திய ஜீவன் உண்டு, பரிசுத்தாவி பெற்றவனா நித்திய ஜீவன் உண்டு. அது மாத்திரம் அல்ல. 7ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கருத்தை அழியாமையை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் என்ன செய்வாரா? அளிப்பார். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க. ஆமாம், நன்மை செய்யறதுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம் நாம. அப்படிதானே? நன்மை செய்கிறோமா? மற்றவங்கள நன்மையெல்லாம் பெறுவோம். ஆனால் அடுத்தவருக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நன்மை செய்யணும். கிறிஸ்தவன் சொன்னாலே நன்மை செய்யணுங்க. ஒரு ஆள் கஷ்டப்பட்டால் அவங்க உதவி செய்யணும். ஒரு ஆள் சோகம் இல்லைன்னா ஆசிரியர் கொடுத்து போகணும். ஒரு ஆளுக்கு உணவு இல்லைன்னா உணவு கொடுக்கணும். வசனம் இல்லைன்னா வசனம் கொடுக்கணும். மூன்றியவான ஒரு வசனம் இருக்க பாருங்க. மூன்றியவான புத்தகத்துக்கு வெளிப்படுத்தல் கடைசி பக்கத்தை பாருங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துக்கு 3ஆம் பக்கம் ஊசி வந்து எழுதி போட்டுப்பாங்க அந்த வசனத்தை. அதாவது வெளிப்படுத்தும் விஷயத்துக்கு முன்னாலே யூதாக்கு முன்னாலே மூன்றியவான். புதிய பாட்டில் 331ஆம் பக்கம். 331ஆம் பக்கம் 3 யோவான் 11ஆம் வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. ஊசி வந்து எழுதி போட்டுக்காமா? நன்மை செய்கிறவன் ஊசி வந்து இல்லை, ஊசி வந்து எழுதி போட்டுருக்கு முன்னால். அவன் ஈகிள் புக் சென்டர்லேருந்து அவன் வந்து நைட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுறது. இறந்து போனார் அவருக்கு டொனேஷன். அது நன்மை செய்கிறவன் தேவனாக உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவன் என்ன செய்யல. சிலருக்கு வேலையே தீமை செய்கிறதான். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் பிறருக்கு என்ன செய்யணுங்க? நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நன்மை செய்கிறவனுக்கு என்ன உண்டா? நித்திய ஜீவன் உண்டு. எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 2:7 எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 2:7 எடுத்துக்கொள்ளுங்கள். சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் பெறுவது நித்திய ஜீவனை. அடுத்த வருஷத்தை வாசிங்க. ஆண்டுடைய கோபாக்கன் கோபம், ஆண்டுடைய நியாயத்திற்கு யார் மேலே வரும் கேட்டீங்கன்னா சண்டைக்காரராக இருந்து நிறைய சண்டை போடுவாங்க. எனக்கு வேலையே சண்டை போட தொழில் தான். சும்மா இருக்கிறத என்ன செய்ய சண்டை இழுத்துருவாங்க. ஆமாம், சண்டை தெரியுவாங்க. ஆமாம், சிலர் சொல்லுவாங்க இன்னும் ஒரு வாரம் கழிச்சு 2 சண்டை இப்போ எடுத்துதானே அம்மா கண்டிப்பாக. ஆமாம், 10 நாள் கழிச்சு 2 சண்டை இப்போ எடுத்துட்டாங்க. சிலருக்கு வேலையே தான் சண்டை போடுறதுலாம் பாவம் தெரிஞ்சு போகுதுங்க. அமைதியே போயிடணும். என்னத்தை உலகத்தை கொண்டு போகணும், என்ன கொஞ்சம் நஷ்டமானாலும் போனாலும் போயிடணும். சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு உக்கிர கோபாக்கன் வரும். ஆனால் நன்மை செய்வர்களுக்கு என்ன வருங்க? நித்திய ஜீவன் கிடைக்கும். ரெண்டையும் மாறி மாறி சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆக நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்கிறவன் தேவனால் பிறந்தவன். நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 5:16. மத்தேயு 5ஆம் அதிகாரம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்கம்மா. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய
பழைய காலத்தில் நான் சின்ன பையனாக ஊசி வந்து இருக்கும்போது பிரசங்கம் பண்ணி முடிச்சோடனே நிறைய பேர் திரும்பி ஆந்திர பார்த்து இந்த வசனத்தை சொல்லுவாங்க. இப்போ சொல்லாருன்னா தெரியல. பழைய காலத்தையும் சொல்லுவாங்க, சௌதாசியர் அவனும் தெரியும், சௌதாசியர் மற்ற எல்லா இதுவும் இப்போ அந்த பழக்கம் இருக்குது. பிரசங்கம் பண்ணி முடிச்சோடனே ஒரு ஜோ பண்ணிட்டு ஐரோடு திரும்ப கால் பண்ணுவாங்க. மனுஷன் அதில் எழுதி கொடுக்கும், பொருளே எழுதி கொடுக்கும். ஐரோடு மறந்து கூட தெரியுது. ஆமாம், பொருளே வசனம் இப்போ இருக்கான்னு தெரியல. ஆமாம், பிரசங்கத்துக்கு திரும்பவுமே இருக்கும். மனுஷர் ஒன்று நற்கருந்து உலகத்திற்கிற பிதாவை அறிவிப்படும்படி ஒரு வெளிச்சம் அவர்களுக்காக நன்மை செய்யாதபடி யாருக்கும் சுவிசேஷம் சொல்ல முடியுமாங்க? முடியாதுங்க. ஆமாம், சுவிசேஷம் சொல்லணும்னா அவனை செஞ்சு பேசணும். இன்னைக்கு நம்ம மக்களும் இருக்காங்க, தெருமுறை என்ன பண்ணுவாங்க, இது எப்படி நீங்கள் ஏற்றப்பட்டு சொல்ல முடியும்? இவ்வளோ தெரியாதா? இப்படி வேற தெரியாது. நம்ம பண்ணுறது தப்பே அதான். தெருவில் யாரும் அவங்க தப்பாகவே நம்ம குறவாக இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கிறவங்க அன்பாக இருந்தால் தான் இயேசுவை நம்ம வெளிச்சத்தை காட்ட முடியும். நம்ம சண்டை போட்டு தான் அவங்க இயேசுன்னு சொல்ல முடியுமாங்க? இல்லை 10 ரூபா கடன் தான் நீங்கள் வாங்கி போயிடலாம். சண்டை போடுற தொழில் இருக்கக்கூடாது. கசப்பு பகை எல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், அப்படி நம்ம இருக்கலாம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. நன்மை செய்ய திராணி இருக்கும் பிச்சைக்காரன் டீமுக்கே காசு அவங்க 1000 ரூபாய் இருக்கு, 10 ரூபா கொடுக்காம கொடுக்குறாங்க. கொடுங்க. நன்மை செய்யுங்க. ஒரு சாப்பாடு கேட்குறாங்க, கொடுங்க. நன்மை செய்ய திராணி இருக்கு. நீங்கள் எதை விதிக்கிறீங்களோ அதே அனுப்பீங்க. ஆமாம், அஞ்ஞானங்களே நன்மை செய்கிறதுனால ஆமாம் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பலவத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அதற்கு முன்பாக நன்மை செய்யும் போது ஆண்டுடைய வெளிச்சத்தை நம்ம காண்பிக்க முடியும். ஆண்டுடைய ஒளிநடத்துக்கு அநேகர் வருவாங்கன்னு சொல்லியிருக்கு. வெள்ளைக்காரங்க பழைய காலம் வந்து எப்படி ஸ்தாபிச்சாங்க? ஆமாம், கிறிஸ்தவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க, பாதுகாப்பு கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தாங்க. அதனால எப்படி ஒன்றுமே கொடுத்தாலும் தான் வருவாங்க, ஒருவே வர மாட்டாங்க. ஆமாம், வேலைக்காரங்களே உபாசத்துக்கு சோறு போட்டு தான் வராங்க. என்ன சோறு போட நிறைய கூட்டம் வரும், சோறு போடலாம் கொஞ்சம் கூட்டம் அவ்வளோதான். சர்ச்சு முடிவு தருவாங்களா? என்ன? ஆமாம், நாமும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும். உங்கள் நற்கிரைகளை கண்டு இந்த பல்லவத்தில் பிதாவை மகிமைப்படுத்த உங்கள் வெளிச்சம் முன்பாக. இது பழைய காலத்தில் பிரசங்கம் முடிஞ்சோன்னா ஊசி ஒத்து 5 ரூபா சொல்கிற ஒரு வசனம். இப்போ தான் அது சொன்னாங்க தெரியாது. சரி, அதுமாதிரி நன்மை செய்ய நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நன்மை செய்யுங்க, யாரையும் கடிந்து கூடாதுங்க. ஒரு பிச்சை கேட்டால் பிச்சை கொடுங்க, சாப்பாடுலாம் சாப்பாடை கொடுங்க. அதை பிதாவை மகிமைப்படுத்துகிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் நன்மை செஞ்ச உங்களுக்கு என்ன பண்ணுங்க? நித்திய ஜீவன் உண்டு. நீங்கள் சண்டை போட்டு நன்மை செய்யலைன்னா தேவ கோபாக்கனை அழிவு உங்களுக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, 10ஆம் வசனத்தை வாசிங்க. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் இவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கர்ம சமாதானமும். நன்மை செய்கிறவங்களோட புண்ணியம் பெற்றாங்க. ஆமாம், சர்ச்சைக்கு வந்தால் மாத்திரம் போதாதுங்க. நன்மை செய்கிறவனோ அவனுக்கு மகிமையை கொடுப்பாரான், கனத்தையும் கொடுப்பாரான், சமாதானத்தையும் கொடுப்பாரான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், வைத்த வசனங்கள் நிறைய இருக்கு. ஒன்று இதில் கேட்கறதுக்கு முகம் பண்ணாத. யாராவது அவசரத்துக்கு ஒரு 10 ரூபா கேட்டால் கொடுங்க, 1000 ரூபா கேட்டால் கொடுங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. நன்மை செய்கிறவனுக்கு என்ன உண்டாகுமா? மகிழ்ச்சி, கனமும் சமாதானம் உண்டாக. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சொல்லிட்டு சொல்லாது பாரவசனத்தில் தேவனத்தில் பட்சபாதம் இல்லை. என்ன சொல்றாரு தொடர்ந்து? பிரமாணம் தெரிஞ்சவனுக்கும் இதான் சட்டம், பிரமாணம் தெரியாதவனுக்கும் இதான் சட்டம் அப்படின்னு சொல்ற பாருங்க. 12ஆம் வசனம் வாசிங்க. அவனுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது.
தெரியாது, 10 கற்பனை தெரியாது. ஆண்டுடைய நியாயங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதான் நியாயப்பிரமாணம். முதல்ல 5 புத்தகம் நியாயப்பிரமாணம் தான், தோரான்னு சொல்லுவாங்க. பாருங்க, அவங்களுக்கு இது இல்லை, அதனால் பாவம் செய்கிறாங்க, அவங்களுக்கும் தண்டனை உண்டு. நாம் தெரிஞ்சும் பாவம் செய்ய நமக்கு என்ன உண்டுங்க? தண்டனை உண்டு. எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவங்க நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கிரமிக்கப்படுவார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவகுமார் நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தை செய்கிறவர்களே நீதிமான்கள். கேட்டால் போகாது. ஆமாம், நிறைய பேர் பிரச்சனையே அதான். என்ன பிரச்சனை? டெய்லி பைபிள் வச்சுப்பாங்க. அதுவும் நடக்கிறோமா? அதான் அந்த வசனம் சொல்லுது. நடக்கிறோமா? என்ன நக்கனாரன்னு சொல்லிடுறோம். உணர்ச்சி அன்புறது போல நம்ம தான் பெருமுறை என்ன கொடுக்குங்க? அன்பே இல்லையே, ரொம்ப கஷ்டங்க. அப்படிலாம் நம்ம பழகணும். எனக்கு அன்பு கிடையாது, அன்பு கிடையாது, அன்பே பிரதானம். வசனத்தை கேட்குறோம், அப்படி நடக்கிறோம். அதான் வசனம் எழுதி போகிறாங்க. அந்த 11 வசனத்தை மீண்டும் வாசிங்க யாராவது. ஆமாம், நியாயப்படுறது பைபிளை கேட்குறீங்க, நீங்கள் நீதிமன்றங்கள் கிடையாதுங்க. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களோ நீதிமான்களாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. பைபிளை கடமுறைக்கு வாசிக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், பழைய ஏற்பாட்டில் நிறைய கதைகள் இருக்குது, கிறிஸ்தானங்கள் இருக்குது, அதுலேயும் ஆவிக்குரிய சக்திகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் முக்கியமாக வாசிக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், உள்ளான மனுஷனும் நல்ல ஆவியில் வரப்படணும்னு சொன்னால் எதை தான் வாசிக்கணும்? இதே பாடம் தான் அதிகமாக வாசிக்கணும். அதெல்லாம் நீ சண்டை போடக்கூடாது. அப்படி இருக்கணும். மனைவிகளே சொந்த மனுஷனுக்கு பழையப்பாட்டில் இருக்கா? இந்த திருப்பணி மாட்டியில தெரியும், உனக்கு தெரிஞ்சே தெரியும். தீபோடு தெரியல, இது வந்து பெருசாக அதிகாரம் பண்ண இப்படிதான் புருஷன் சொல்லுவாங்க. என்ன அப்புறம் கணவன் சொல்லியிருக்கு, என்ன மனைவிடத்தை அன்பு வரணும். புருஷன் அப்படி இருக்காரா? சண்டை சரி நாய் மாதிரி விடுவார். இதே பாட்டை தாங்க ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்னு இயேசுன்னு சொல்கிறார். இயேசு சொல்கிறது இல்லையாங்க? இயேசு எப்படி இருக்கணும்? பல்லவராஜ்யத்துக்கு யார் போவான்? தேவராஜ்யம் யார் கூட பார்க்கணும்? எல்லாம் 2 பல்லவராஜ்யம் தேவராஜ்யம் சொல்லிகிட்டே இருக்கார் இயேசு. இதே பாட்டில் பவுல் நிருபங்களில் சபைகள் கிடையாது. சபையார் எப்படி இருக்கணும்? சண்டை போடக்கூடாது, சமாதானமாக இருக்கணும். நிறைய காரியங்கள் இருக்கு இல்லையா? ஆமாம், பழையப்பாடு வாசிக்க இருக்கக்கூடாது. நிறைய கதைகள் இருக்குது, வரலாறுகள் இருக்குது, அது மூலமாக சத்தியங்கள் இருக்குது. உயர்பாடை நீங்கள் மனதான் வாசித்து இந்த வசனம் சொல்கிற மாதிரி நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள், வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரே பாக்கியவான். தெரிஞ்சுக்கணும். பைபிள் வாசித்தா போதாது, அதை தான் நீங்கள் ப்ராக்டிக்கலாக கொண்டு வர வேண்டும். அதுபடி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அதை சொல்லிட்டு புரஜாதிகளை குறித்து சொல்கிறார் 4ஆம் வசனத்தில். அன்னை நியாயப்பிரமாணம் இல்லாத புரஜாதிகள் சுவாபமாய் பை நேச்சர், இயற்கையாகவே உள்ளத்தில் என்ன இருக்குங்க? ஒரு நாய்க்கும் ஒரு சில இயற்கை சுவாபம் இருக்குது. வீட்டுக்காரங்க கிடைக்குமா? கிடைக்காது, அதுக்கும் தெரியும். ஆமாம், உள்ளத்தில் தெரியும். அது மாதிரி மக்களுக்கும் ஆண்டு உள்ளத்தில் வச்சிருக்கிறார். கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும் சில சுவாபமாகவே பை நேச்சர் அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தோடு செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணராய் இருக்கிறார்கள். இந்த தப்பு செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது, சும பண்ணக்கூடாது, அடிக்கூடாது, அவங்களுக்கு என்ன செய்யும்? அந்த கட்டளை பைபிளே கிடையாது. அதனால் அவங்களுக்கு சுவாபமாய் ஆண்டு வரை உள்ள அப்படி மனசை கொடுத்துருக்குறாங்க. மனசாட்சி கொடுத்துக்கிறாங்க. நன்மை வாங்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய மனசாட்சியும் அவருடைய சாட்சி இருக்கிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனைகளே ஒன்றை வந்து இது குற்றம், இது குற்றம் இல்லை என்று அவங்களுடைய மனசாட்சியை சொல்லுங்க. அதான் இந்துக்கள் இன்னைக்கு நல்லா இருக்காங்க. நம்ம நியாயப்பிரமாணத்தை வாசித்து தெரிஞ்சு தப்பு செய்யணும், அவங்க மனசாட்சி அவங்க போதிச்சுட்டு நம்ம ஒரு ஜெனரல் கான்செப்ட் மனசாட்சி கொடுத்து தான் கேட்பாங்க. மனசாட்சிப்படி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு மனசாட்சி இருக்குது, நியாயப்பிரமாணமும் நமக்கு இருக்குது. நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியைகளை விளைவிக்கிறது வந்து நியாயப்பிரமாணம் அவங்க எங்கே எழுதப்பட்டிருக்கு? இதயத்தில் அந்த நேச்சரை கொடுத்துக்கிறார். அன்பாக இருக்கணும், சண்டை போடக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. இயற்கையாகவே அந்த உள்ளத்தில் மனசாட்சியில் வச்சிருக்கிறார். நமக்கு அது போக நியாயப்பிரமாணம் திசைப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷன்படி தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷன் அந்தரங்கங்களை குறித்து நியாயத்துக்கு கொண்டு ஒரு நாளைக்கு இது விளங்கும். ஆண்டவர் எல்லாருடைய கிரிகளையும் நியாயத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க கொண்டு வருவார். ஆமாம், ஆண்டவர் தெரியாத காரியம் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் யாரையும் குத்தி கேட்டாங்க. நம்ம பெரிய வாக்கியம் மாதிரி பேசக்கூடாது. நம்ம பெரிய என் பிள்ளை தான் இவருக்கு அவன் பிள்ளை அப்படி, இவர் என் பிடிச்ச நல்லவர், இவர் பிடிச்ச
யாரையும் சொல்ல வேண்டாம். நீங்கள் குற்றவாளி இருந்தா நம்மளும் குற்றவாளிகள் இருந்தால் நீங்கள் நினைச்சுக்கணும். நம்முடைய கண்ணில் உத்தரமே இருக்குது. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு கண்ணில் இருக்கிற துருவு போய் பேசக்கூடாது. அது பேசுறா அது ஆண்டவர் விரும்பலை. ஏன்னா அடுத்தது நன்மை செய்யுங்க. நன்மை செய்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான். நம்மால் எங்களோட நன்மை செய்யுங்க. அடுத்து தீமை செய்யாதீங்க. என்ன தீமை செய்யக்கூடாது. நீங்கள் தீமை செஞ்சால் உங்களுக்கு ஆக்கிரமிப்பு நரகம் கிடைக்கும் பைபிள் சொல்லுது. அந்த நன்மை செய்தால் நித்திய ஜீவன் கிடைக்கும். அடுத்தாற் போல நியாயப்பிரமாணம் இந்துக்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ மனசாட்சியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு இது பைபிளை கற்றுக்கொடுக்கும் மனசாட்சியிலே இருக்கிறது நமக்கு டபுள். ஆமாம், பைபிளும் இருக்குது, மனசாட்சியும் சொல்லுது செய்யலாம் செய்யலாம்னு சொல்லுவோம். எப்படி ஜாக்கிரதையாக இருக்கப்போ கற்று நம்ம ஆசிரியர் நேரமாக இருந்து இருப்போம். கௌரவமாக இருக்கும் நம்பிக்கையாகவே இந்த மாத வேலைக்காக நன்றியுடன் சோதரிக்கிறோம். மீண்டுமாக இந்த சபையில் பணியாற்றபடி அடியன் கொடுத்த ஒரு சிறந்த வாய்ப்புக்காக நன்றியாகிறவரே. அடியனே இந்த சபையாக ஜீவனோடு சுகத்தோடு பாதகத்தை வந்திருக்கிறீர்களப்பா. இந்த ஜீவனுக்காக சுகத்துக்காக நன்றி. நான் திருச்சபைக்காக நன்றியோடு போய் சோதரிக்கிறேன். அந்த சபை ஊழியருக்காக சோதலாம், கோயில் ஊழியருக்காக சோதலாம். புதிய ஆலயம் கட்டும்படியாக உங்கள் பிள்ளைகள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஊழியத்தை கட்டிக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை குடும்பத்தில் எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிக்கப்பா. ஒருவர் ஒரு குற்றம் சாட்டாதபடி என்னிடத்திலும் குற்றங்கள் குறைகள் உண்டு என்று சொல்லி உங்களிடத்திலே பாவங்களாக முதலாவது உண்மை கல்லறைக்குடன் சொன்ன வாக்கின்படி அதோரே நானும் குறைவுகள் என்று சொல்லி உங்களுடைய குற்றங்களை பாவங்களை பெரிதாக பேசாதபடிக்கு மௌனமாக இருக்க உதவி செய்வதை நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மை செய்கிறதற்கு நித்தியம் உள்ளது சொல்லிடப்பா. எங்களை இயன்ற மட்டும் பலருக்கு நாங்கள் நன்மை செய்து நாங்கள் நித்தியத்தை சொல்லிக்கு உதவி செய்வோம். ஆண்டவரை நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை பெற்றிருக்கிறவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தினுடைய தீர்ப்பு செய்கிறேன். நியாயப்பிரமாணத்தை தொடாத புரஜாதிகளுக்கு மனசாட்சியினுடைய தீர்ப்பு செய்கிறேன். எல்லாருக்கும் தீர்ப்பு உண்டு ஆண்டவரை. நாங்கள் இதை உணர்ந்து ஜாக்கிரதையாக உலகத்தில் வாழ உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தினவெளி நூறு கூட தங்கும். இந்த இடத்துல அணியை தொடர்ந்து பணியாற்ற அடையிற்கு கிருபைக்காகப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறது பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்மளுக்கு போதித்திருப்பதாக. கர்த்தாவே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போக கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமா. நன்றி. கர்த்தர் அடியேற்க ஜெபம் பண்ணுங்க.